ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்குள்ள ட்ரேட் ப்ரோட்டோகால். ஸ்டெப் 1 எப்பவுமே ஸ்டெப் 1 பயாஸ். ஆணித்தனமா இருக்கணும் பயாஸ்ல, நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா அதுக்குன்னு ஓகே நாளைக்கு செல்லு நான் வந்து இன்னைக்கு நைட்டே டே ஓப்பன் ஆனே ஷார்ட் அடிக்க போறேன்னு அடிக்கக்கூடாது. ஓகேவா? ஆணித்தனமா இருக்கணும், பட் அதுக்குன்னு ரொம்ப ஆணித்தனமா இருக்க கூடாது, தப்பாயிடும். ஓகே ஓகே. ஸ்டெப் 1 பயாஸ். ஸ்டெப் 2 FVG that supports the bias. இப்படின்னா என்ன ப்ரோ, எந்த டைம் ஃப்ரேம்ல ப்ரோ நான் FVG பார்க்கறது? சி மொத்தம் there is 3 options. either டெய்லி FVG ஃபில் கொடுக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா H4 FVG. H4ல FVG இல்லாத பட்சத்தில் தான் நீ H1 சூஸ் பண்ணணும். H4ல FVG வச்சுக்கிட்டு இந்த SMC பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, H4ல FVG வரைஞ்சிட்டு அதை H1ல போயிட்டு ரிஃபைன் பண்ணுவானுங்க, இன்னும் குட்டியா வரைவானுங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. H4 FVG இல்லாத பட்சத்தில் தான் 1 ஹவரோட FVG எடுக்கணும். H4 FVG தான் அவள் தான், மறுபேச்சே கிடையாது, 1 ஹவருக்குலாம் போகவே கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வெயிட் ஃபார் price to trade into that FVG. ஓகேவா? ஓகே ப்ரோ. மூணாவது பாயிண்ட், நாலாவது பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட், டைம். ஓகேவா? ஓகே ப்ரோ. எந்த டைம்ல அவன் ட்ரேட் ஆகுறான்றது முக்கியம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து ஒரு புது கேண்டில் ஓப்பன் ஆக போகுது, ஆனா அந்த கேண்டிலோட ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த FVGக்கு வந்துட்டானே ப்ரோ, அப்படின்னா என்ன நடக்கும்னா 10ல் 6%. இப்ப இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு FVG நான் வரையறேன்ப்பா. இப்ப இங்க ஒரு கேண்டில் ட்ரேட் ஆயிடுச்சு. இப்ப இங்கதான் நம்ம அடுத்த ட்ரேட் விண்டோவான நம்ம ட்ரேட் பண்ற அந்த டைம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா அந்த கேண்டில் அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்க்கு முன்னாடியே இருக்க ப்ரீவியஸ் கேண்டில் உள்ள போயிட்டான். அப்ப என்ன ப்ரோ நடக்கும்? இது நான் சொல்றது வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, லைக் 1 ஹவர் 3 ஹவர் டிஃபரன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, லைக் மினிமம் 15 மினிட் 5 மினிட் டிஃபரன்ஸ்ல இருக்கணும். ஓகே ஓகே. என்ன 10ல் 6 தடவை 7 தடவை என்ன நடக்கும்னா இந்த நல்லா கீழே இறங்கிடுவான், அடுத்து வர ஓப்பனிங்ல மேல மறுபடியும் இன்னொரு ரொட்டேட்டிவ் சூப்பர் கீழே இறக்கிடுவான். சோ பெட்டர் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுதா இல்லையான்றது உனக்கு அதை மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும். இந்த ஒரு ட்ரேட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆக போதுரா, அப்ப வெயிட் பண்ணி எடுக்கணும் அந்த பர்டிகுலர் டைம்ல. ஓகே ஓகே. அடுத்தது ஸ்டெப் 5 SMT. ஸ்டெப் 6 turtle soup. Step 7 entry. Step 8 play the narration, internal to external. புரியுதா? புரியுது. இதுதான் அந்த ஒரு ஹோல் ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஃப்ரேம்வொர்க் இதுதான். ஓகே. இதை வச்சு நம்ம கண்டினியூஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், அதை நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இதே ஃப்ரேம்வொர்க்கு நம்ம ஸ்விங் இன்ட்ராடேக்கு மட்டும் எடுக்க மாட்டோம். இன்ட்ராடேவோட டார்கெட் அடிக்காம இப்ப இங்க ஒரு இடத்துல டார்கெட் அடிக்காம இருக்கு, மார்க்கெட்டிங் நிக்கிறானா நம்ம அதை கண்டினியூஷனுக்குமே யூஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த டார்கெட் அடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த கண்டினியூஷனுக்கு வச்சு யூஸ் பண்ணோம். புரியுதா ப்ரோ? புரியுது. இப்ப இந்த 7 ஸ்டெப்பையும் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா ப்ரோ? 8 ஸ்டெப்பையும் வச்சு ப்ராப்பரான ஒரு ட்ரேட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொன்னு சொல்ல மாட்டேன். இந்த எண்டாகு என்வாகுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, நியூ டே ஓப்பனிங் கேப், நியூ வீக் ஓப்பனிங் கேப். அதுக்கு பேர் கேப்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கானுங்கல்ல. கேப் இஸ் நத்திங் பட் FVG. ஓகே. சிம்பிளா கேப் இஸ் நத்திங் பட் FVG. அந்த இடத்துல ஆர்டர்ஸ் எதுவுமே கிடையாது. புரியுது. சோ அப்ப இதுவுமே நம்ம FVG யூஸ் பண்ணிப்போம்.
இப்ப இதை வச்சு ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கான யூரோ சார்ட்டே நான் எடுத்துக்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு செல்லு பயாஸ்ல வந்திருப்பானுங்க. எல்லாரும் இன்னைக்கு செல்லுக்கு வந்தானுங்க. ஆனா நான் விசித்திரமா பை பார்த்தேன். ஏன் பை பார்த்தேன்ற ரீசன் சொல்றேன். இப்ப ஸ்டெப் 1 என்ன, பயாஸ். பயாஸ் எனக்கு புல்லிஷ். எப்படி புல்லிஷ்ன்றீங்க? காலையே வந்து இந்த டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டோம். ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ பயாஸே எனக்கு புல்லிஷ் வேணாம். இந்த எக்ஸாம்பிள் ஆனால் இது உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். நான் உங்களுக்கு முதல்ல இந்த பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ்குள்ள கூட்டு போறேன். இந்த ஏரியாவில் இப்ப டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு எஃப்இஜி இருக்குப்பா. டெய்லி எஃப்இஜிக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஓகே ப்ரோ. உனக்கு மொத்தம் 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஒன்னு இந்த இடத்துல பாட்டம் பிடிச்சி லோ ஆஃப் த வீக் செட்டப். இன்கேஸ் நீ லோ ஆஃப் த வீக்கை விட்டுட்ட அப்படின்னா லோ ஆஃப் த டே செட்டப்ஸ் பிடிக்கலாம். அந்த லோ ஆஃப் த டே செட்டப் தான் உனக்கு கண்டினியூஷன்ல அந்த 4 hour எஃப்இஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். இப்ப இங்க பார்த்தா உனக்கு இந்த நாள் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வர உன் பயாஸ் பையா. ஆமா ப்ரோ. இப்ப 4 hour டைம் ஃப்ரேம்க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுற. 4 hour டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது உனக்கு உன் கண்ணுக்கு ஏதாவது எஃப்இஜி தெரியுதான்னு பாக்குற. எஃப்இஜி எதுவுமே கிடையாது 4 hourல. ஆமா ப்ரோ. அப்ப நான் என்ன சொன்னேன், 1 hour டைம் ஃப்ரேம்க்கு டிராப் டவுன் பண்ணுவோமா? ஆமா ப்ரோ. 1 hour டைம் ஃப்ரேம்லயே உனக்கு எந்த எஃப்இஜியுமே இல்ல. அப்ப கிரியேட் ஆக்க விடு, பொறுமையா ப்ளே பண்ண விடு. நம்ம டைம் எப்ப? ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம டைம் ஆயிடுச்சு. இப்ப இங்க பார்த்தனா இங்க எஃப்இஜி எதுவுமே கிடையாது. ஆனா இந்த லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கான் தெரியுதா? ஐஎஃப்இஜி. அவன் தான் நம்மளோட பிவட்டல் ஏரியா. குத்தானா? ஆமா. அப்ப இன்டர்னல் மார்க்கெட் வந்துட்டானா? ஆமா ப்ரோ. ஸ்டெப் 1 என்ன, பயாஸ். பயாஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 2 என்னது ப்ரோ? FEG that supports the bias. FEG that supports the bias. Third step என்னது ப்ரோ? Wait for price to trade into the FEG. Trade ஆயிட்டா. Fourth step என்னது ப்ரோ? டைம். ஓகே. தெரியுதா? ஓகே ப்ரோ. டைம் அலைன் ஆயிடுச்சு. ஃபிஃப்த் ஸ்டெப் SMT. M15 டைம் ஃப்ரேம்க்கு நான் மாத்திக்கிறேன். SMT இருக்கான்றதை தேட போறோம். இங்க தெரியுதா? இது என்ன லோ? இது 530. யூரோல தூக்கிட்டானா? இல்ல யூரோலையும் தூக்கலையே. அப்ப DXY தூக்கிட்டானா ப்ரோ? ஆமா ப்ரோ. சோ SMTக்கு SMT கிடைச்சிச்சா நமக்கு? ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னது? டர்ட்டில் சூப். இங்க எங்க ப்ரோ டர்ட்டில் சூப் இருக்கு அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டான டைம் ஃப்ரேமான இந்த இடத்துல. இது நியூஸோட கேண்டல். கரெக்டா நியூஸோட கேண்டல் தான் வேலையை பார்த்துட்டு டர்ட்டில் சூப் வச்சுட்டு போயிருப்பான். இந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணா இந்த ஹை கட் அடிச்சிருக்கானா? ஆமா ப்ரோ. வேற ஜிபிபில அந்த ஹையை கட் பண்ணிருக்க மாட்டான். மைன்யூட் எஸ்எம்டி, லிட்டரலி மைன்யூட் எஸ்எம்டி அது. இப்ப கட் அடிச்சிட்டான். 6வது பாயிண்ட் என்ன? என்ட்ரி. நம்ம என்ட்ரி என்ன பண்ணுவோம்? நம்மளோட என்ட்ரி மாடல்ல என்ட்ரி ஆயிடும். ஓகே. சிஸ்டியா இருக்கலாம், பிரேக்கரா இருக்கலாம், ஐஎஃப்இஜியா இருக்கலாம், வாட் எவர் இட் கேன் பி. அதுல என்ட்ரி. ஓகே. புரியுதா? புரியுது. அப்ப இப்ப நரேஷன் என்ன கான்டெக்ஸ்ட்? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஸ்டெப் 8 என்ன லாஸ்ட் ஸ்டெப்? லெட் த நரேஷன் ப்ளே. அடிச்சு முடிச்சானா? ஓகே. இது ஒரு விதமான எக்ஸாம்பிள். உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். உனக்கு லைட்டா அது கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் அந்த இடத்துல. என்னடா அது எஸ்எம்டி கோலாரா இருக்கு, டர்ட்டில் சூப்ஸ் கொஞ்சம் கோலாரா இருக்கும். உனக்கு இன்னொரு கிளீனான எக்ஸாம்பிள் காட்டும். இந்த இடம் இதுதான டெய்லி கேண்டில். இப்ப இந்த நாள் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த நாள் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த நாள் வரப்போற உன் பயாஸ் என்ன ப்ரோ? பை. இப்ப 4 hourக்கு வர உன் பயாஸை சப்போர்ட் பண்ற மாதிரி எஸ்இஜி இங்க இருக்கா?
ஆமாம் ப்ரோ. ஸோ ஸ்டெப் 1 பயா, ஸ்டெப் 2 கிடைச்சிச்சு, ஸ்டெப் 3 பிரைஸா அந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகுறோம். நெக்ஸ்ட் டைம். ட்ரேட் ஆயிட்டான். ஸ்டெப் 4 டைம். இது ஏசியன் ரிவர்சல். ஓகே ஸோ ப்ரோ. டைம் கரெக்ட் தான். எஸ்எம்டி நீங்க தெரியுதா? தெரியுது ப்ரோ. இவரும் அந்த ஐஸை தூக்கிட்டான். எஸ்எம்டி கிடைச்சிச்சு. அடுத்த ஸ்டெப் டர்ட்டில் சூப். அதுவும் இங்கேயே கிடைச்சிச்சு நமக்கு. லிக்விடிட்டி கீழே பாடி க்ளோஸ். சரிதா? ஓகே ப்ரோ. அடுத்தது என்ட்ரி. ஸ்டெப் 7 60. ஸ்டெப் 8 என்ன ஆகும்? இன்டர்னல் டெஸ்ட் தான். லெட் த ட்ரேட் பிளே அவுட். ஓகே இது 4 hour இன்டர்னல். ஸோ டார்கெட்டே 4 hour எக்ஸ்டர்னல் தான். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகே ப்ரோ. இப்படி அடிச்சானா இல்லையா? புரிஞ்சுதா? புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இதுதான் ப்ரோ ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க். கிளீனா இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை நமக்கு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப கிளீனா இருக்கும் அந்த ஒரு நரேஷன். குறையே சொல்ல முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். கிளீனா அழகா டெலிவரி ஆயிடும். ஓகே ஓகே. ஸோ இப்படிதான் அந்த ஒரு நரேஷனை பில்ட் பண்ணணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? I came, I saw.